ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் ஃபைனல் டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க வேண்டிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த 3 முடிவுகளில் நீங்கள் எந்த முடிவை பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறீங்களோ அதுதாங்க கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இதுதான் லாஸ்ட் சான்ஸும் கூட. யாருக்கு எந்தெந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஆகும், யார் எந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம், எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்னும் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணல அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் கண்டிப்பாக வந்துடும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எது செட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு முடிவை நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எஸ்பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களை வந்து கழிச்சு ஃபைனலாக ஒரு டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இதில் நம்ம எந்த சூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமு, செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் டீமு, தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் எங்கே ப்ரோ ஷோ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எஸ்பிஐ போர்ட்டல். நீங்கள் டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த லாகின் வந்து உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதுதான் உங்களுக்கு ஷோ ஆகும். பாருங்கள், ரெடி டு பை கூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சேல்ஸ் டீம். ஓகேங்களா? ஐ எம் ரெடி டு பை கூப்பன் கோடு அண்டு கண்டினியூ த நியூ பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து சேல்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறேன். கூப்பன் கோடை நான் வந்து பை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நியூ பிளானில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்டுமே உங்களுக்கு சொல்லிவிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன விளக்குன்னு நான் சொல்கிறேன். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாட் ரெடி டு பை கூப்பன் ப்ரொமோஷன் டீம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஐ ஆம் நாட் ரெடி டு பை எ கூப்பன் கோட், ஐ எம் ஒன்லி கண்டினியூ த நியூ பிளான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கும் செகண்ட் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு கூப்பன் கோடை நீங்கள் வாங்க போகிறீங்க. வாங்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நியூ பிளான் எல்லாமே ஓகே, நான் எல்லாமே பார்த்துட்டேன், எனக்கு பிளானை ஃபுல்லாக தெரியும், எஸ்பிஐ கம்பெனியை பற்றி ஃபுல்லாக தெரியும், எனக்கு தெரிஞ்சு தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நியூ பிளானை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணுறேன். நான் கூப்பன் கோடை வாங்குறதுக்கு தயாராக இருக்கேன். பர் மந்த்துக்கு நான் 7000 ரூபாய் கட்ட போகிறேன், கூப்பன் கோடை வாங்க போகிறேன். அதுலேருந்து 3 மந்த்துக்கு மஸ்ட்டு நான் வந்து வாங்குவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, எஸ்பிஐ மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை எஸ்பிஐ மேலே நம்பிக்கை மட்டுமே இருந்துட்டால் மட்டும் போதாது, அமௌண்ட்டும் நம்மளுக்கு வந்து தேவைப்படுதுங்க. ஓகேங்களா? அதனால் வந்து நான் எஸ்பிஐ மேலே நம்பிக்கை இல்லை, அப்படியேப்பட்ட நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இருக்குது, என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ என்கிட்ட நம்பிக்கையும் இருக்குது அமௌண்ட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போது நீங்கள் கூப்பன் கோடை பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, நியூ பிளான் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனு. செகண்ட் ஆப்ஷனு கூப்பன் கோடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டாம், கூப்பன் கோடை நான் பை பண்ணலை, ஆனால் நான் நியூ பிளானில் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு ஓரளவுக்கு அமௌண்ட் வந்தால் போதும் அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷன், நான் வந்து எஸ்பிஐவில் வேணாம், நான் அதாவது கண்டினியூ பண்ணல விரும்பலை, எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க, நான் ஒர்க் பண்ண அமௌண்ட்டும் நான் பே பண்ண அமௌண்ட்டும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க அந்த 3 ஆப்ஷன். ஓகேங்களா? அப்போது இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் எதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது எஸ்பிஐ மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க அவங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இல்லை ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் என்கிட்ட இல்லை ஆனால் எஸ்பிஐ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷன் இல்லை ப்ரோ எனக்கு அமௌண்ட்லாம் இருக்குது ஆனால் நம்பிக்கைலாம் இல்லை, நான் வந்து வரல அப்படின்னு எஸ்பிஐ பிடிக்காதவங்க தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீஃபண்ட் 90 நாளில் வந்துடும். தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிடும், உடனே சஸ்பெண்ட் ஆகிடும். கீழே இருக்கிறது சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் தொட்டுட்டு அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கல ஒயிட் கலரு, அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? சஸ்பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட மெயிலில் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. 90 நாளில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் அமௌண்ட் வந்துருங்க. நீங்கள் கட்டின அமௌண்ட்டும் நீங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட்டுமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிளான் இருக்குது இல்லையா, நான் கூப்பன் கோடு வாங்குறேன் அந்த பிளானிங் தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐடி உள்ளே போயிடும். ஓகேங்களா? செகண்ட் பிளான் அதே போல் தான், நீங்களும் உள்ளே போயிடுவீங்க. ஓகேங்களா? அவங்க சேல்ஸில் வந்து உள்ளே போவாங்க, நீங்கள் ப்ரொமோஷன் டீமில் உள்ளே போவீங்க. இது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் ஆனது நியூ ப்ரைவேட் கம்பெனி உள்ள இந்த டேட்டா பேஸ் நியூவாக என்ட்ரி ஆகுது. ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் தொட்டு நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி அதை அகைன் மாற்றவே முடியாது. நெக்ஸ்ட்டு ஐடி சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, இல்லை ரீஃபண்ட் தெரியாமல் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஆக்டிவேட் பண்ண வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக்டிவேட்டும் பண்ணி தரமான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து தெளிவாக இங்கிலீஷ்லையுமே கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை நம்ம படித்து பார்த்தாலே தெரியும். நாட் கன்டின்யூ எஸ்பிஓ இது தெரியாத யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ அது கொடுத்து சப்மிட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்தளவுக்கு யாரும் வரமாட்டாங்க. தெரியாமல் கொடுத்தனா சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கொடுத்துருந்தாலுமே திரும்பி நம்ம ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கோ, எது ஓகேவோ, அது உங்களுக்கு எது தோணுதோ, எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு 3 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க. 26, 27, 28. ஸோ இந்த 3 நாட்களுக்குள்ளே இதை நீங்கள் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? சப்போஸ் பண்ணலை அப்படின்னா, உங்களுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 28, 29 அதாவது 26, 20, 28, 28ஆம் தேதி உங்களுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிடும் ஆர் பிளாக் ஆகிடும். ஸோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு பேமெண்ட் எப்போ வரும்னா, எஸ்பிஓ ஸ்டார்ட் பண்ணி ரெகுலராக போயிட்டு இருக்கக்குள்ள 3 ஆர் 4 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஏன் அப்படின்னா, ஒன்று நீங்கள் இப்போவே ரிஜெக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதை எஸ்பிஓ எனக்கு வேணாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஐடி வந்து 90 நாளில் உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். ஸோ இல்லை நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா, எல்லாருக்குமே அமௌண்ட்லாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு தான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் போட வருவாங்க. ஸோ அதுவுமே பார்த்துங்க. இந்த 3 நாள் தான் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ மறக்காம எல்லாமே பண்ணிவிடுங்க. உங்கள் டீம் மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் முழுக்க ஷேர் பண்ணாவே அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஸ்விட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸோ அடுத்த சந்திக்கிறேன். அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பை.